இருப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சுட்டு என்ன பண்றீங்க? இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு. நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனா? இதுக்கு பதில் வரணும். ஏன்னா மேல யாரும் குடி இல்லை. இன்னைக்கு என்ன சால்ஜாபு சொல்றான், நான் தர்காக்கு போறேன்னு. இல்ல, அன்னைக்கு அதுவும் இல்லையே. அப்ப ஏன் போனா? அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள். அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு, அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துலன்னு. கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே, பொய்தானே? நம்முடைய முருகனுடைய முதற் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே. அதனால இந்த சமயத்தில் நான் சொல்றேன், இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார். முதல் படை வீட்டை கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். 42 முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான். 44 லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு. அப்ப முகமது அலி ஜின்னா சொன்னது என்ன? எய்தர் கன்சீட் பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். ஒன்னு பாகிஸ்தான குடு, இல்ல உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு. அப்பொழுது நம்முடைய சட்டமேதை பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். Conceding Pakistan will not solve this threat to civil war. பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டு போர் அது போகாது. It will not solve. அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 47க்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம் ஏதை அவர் சொன்னார், பார்ட்டிஷன் will not resolve the threat of civil war. அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நவாஸ்கனி அங்க மேல போறாப்புல ஆடுகோழியோட. ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. முருகப்பெருமானுடைய முதற்படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 26 அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து நாம் உறுதியோடு இருப்போம், இந்து உறுதிப்பாடை உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.